கண்ணாசைவில் மின்னல் விழ புன்னகையில் பூக்கள் விழ கையசைவில் வாரம் விழ பெண்ணசைவில் நானும் விழவே காதல் வந்ததே காதல் வந்ததே காதல் வந்ததே காதல் வந்ததே தின் தர 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 சி, இவனுங்க மாதிரி ஆளெல்லாம் நான் பார்த்ததே இல்லை மீரா. அவனுங்களுக்கு எவ்வளவு தைரியம், மேல சேரடிச்சதும் இல்லாம ஓவரா வேற வாய் பேசுறானுங்க. வாய் பேசுறது மட்டுமா, தப்பு பண்றதையும் பண்ணிட்டு பெக்க பெக்கன்னு பல்ல காமிச்சானுங்களே. எனக்கெல்லாம் இப்ப நினைச்சா கூட அவன் பல்ல அப்படியே தட்டி எடுத்துடணும் போல இருக்கு. அது ஒண்ணும் இல்ல ஷைலு, காஸ்ட்லியான கார்ல வந்தோம்னா அப்படியே பெரிய ஹீரோன்னு நினைப்பு வந்துடும். இன்னைக்கு நம்ம கிட்ட அவனுங்க காட்டின ஆட்டிடியூடுக்கு நம்ம கொடுத்ததெல்லாம் பத்தவே பத்தாது மீரா. தெரியும் ஷைலு, இன்னைக்கு நம்ம அவனுங்களுக்கு பதிலடி கொடுத்ததுக்கு அப்புறமும் எவ்வளவு தைரியமா சவால் விட்டுட்டு போனா தெரியுமா அவன். மீரா, இந்த பல்ல காமிச்சான் பாரு, அவன் கூட என்கிட்ட சவால் விட்டான் தெரியுமா. திரும்பவும் நான் அவன் கண்ணில் பட்டுட்டேன்னா என்னோட லைஃபே காலி பண்ணிருவானா. எது லைஃப காலி பண்ணிருவானா? என்ன சைலஜா சொல்ற, நீ இதை அப்பவே சொல்ல மாட்டியா? நீ மட்டும் அப்பவே சொல்லியிருந்தேன் வை, அவன் வாயை பிடிச்சு கிழிச்சிருந்திருப்பேன். எனக்கும் உன்ன போலதான் சரியா கோவம் வந்துச்சு. சரி போனா போகுதே, நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கானுங்களேன்னு தான் விட்டுட்டு வந்தேன். இல்லன் வை, இந்த சைலஜா யாருன்னு அவனுக்கு இன்னைக்கு காமிச்சிருப்பேன். ஆனா ஷைலு, அந்த பிளாக்கி மட்டும் திரும்ப என் கண்ணில் மாட்டினான்னு வை, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். மக்களே, மீரா என்னடா, என்னாச்சு? எதுக்கு கோவமா இருக்க? ஷைலஜா, உனக்கு என்னாச்சு? எதுக்கு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சிருக்க? அம்மா, நானே ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருக்கேன், நீங்க வேற டென்ஷன் பண்ற மாதிரி பேசாதீங்க. அடியே, இப்ப நான் என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? உன் மூஞ்ச போய் கண்ணாடியில பாரு, நல்ல வன்குரங்கு மாதிரி தான் இருக்கு. பொம்பளை பிள்ளைவெல்லாம் வந்து அழகு போல சிரிச்சு எடுத்து இருந்தாவே நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு மூஞ்ச உருன்னு கோட்டா மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அதெல்லாம் நல்லாதான் இருக்கும், உங்களுக்கு பாக்க பிடிச்சா பாருங்க, இல்ல பாக்காதீங்க. இங்க பாரு சைலஜா, வாய் உனக்கு ஓவர் ஆயிடுச்சு பாத்துக்கோ, வாய் பிடிச்சு கிழிச்சிருவேன். அம்மா, ஷைலு கொஞ்சம் பொறுமையா பேசு. ஏண்டி அவங்க பேசுறது உன் கண்ணுக்கே தெரியாதா? நான் பேசுறது மட்டும் தான் தெரியுதா என்ன? மீராமா, அவ கிடக்கா, என்னடாச்சு? எதுக்கு கோவமா இருக்க? இன்னைக்கு 2 பொறுக்கி பசங்க எங்க மேல சேர் அடிச்சிட்டாங்கம்மா. எது சேர் அடிச்சிட்டாங்களா? நீ அவனை சும்மா விட்ட? அம்மா, நான் அதான் அவனுங்களை சும்மா விட்டுறதாவது. இந்த மீரா பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. தெரியும் மக்களே. சரி, அவனுங்களை என்னதான் பண்ண? அவனுங்க எப்படி எங்க மேல சேர் அடிச்சானுங்களோ அதே போலயே அவனுங்க சேத்திலே குளிப்பாட்டி அனுப்பி விட்டுருக்கேன். அம்மா, அவனுங்க எங்க மேல சேர் அடிச்சது கூட பெரிய பிரச்சனை இல்லம்மா, ஆனா சேர் அடிச்சுட்டு பெக்க பெக்கன்னு பல்ல காமிச்சானுங்க பாருங்க, எனக்கெல்லாம் மண்டைக்கு ஏறிடுச்சு. எது சேர் அடிச்சுட்டு சிரிச்சாங்களா? அப்படியாவது அந்த பசங்க? தெரியலமா, அவனுங்க ஏதோ வெளியூர் பசங்க. வெளியூர் பசங்களா? வெளியூர்ல இருந்து வந்தா உள்ளூர் பிள்ளைங்களா உங்களுக்கு இருக்கானுங்களா? மக்களே, மீரா உனக்கு அந்த பயலோ மூஞ்சி ஞாபகம் இருக்காடா? அது எப்படிமா இருக்கும்? என்கிட்ட இவ்வளவு ஆட்டிடியூட யாருமே நடந்துக்கிட்டது இல்ல. ஆனா இந்த பொறுக்கி என்கிட்ட இன்னைக்கு ரொம்பவே ஆட்டிடியூட் காமிச்சிட்டான். சரி மக்களே, கோவப்படாத. சாயந்தரம் அப்பா வந்ததும் அப்பா கூட்டிட்டு ஊருக்குள்ள போய் யாருன்னு காட்டுனா அப்பா கேட்பாரு. இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், அவனுங்கள நானே பாத்துக்கிறேன். ஆமாமா, இந்த விஷயத்துக்குலாம் அப்பா கூட்டு போனோன்னு வைங்க, கண்டிப்பா அப்பா எங்களுக்கு தான் லெசன் எடுப்பாரு. ஆமாமா, ஷைலு சொல்றது கரெக்ட் தான். சோ அவனுங்கள நாங்களே பாத்துக்கிறோம். ஏடி மீரா, யாரடி பாத்துக்கிறேன் கீத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க? ஏண்டி வந்த உடனே எதுக்கு பிள்ளைகிட்ட அலற? ஆமா, இவளுக்கு பண்ற காரியத்துக்குலாம் அலறாம பின்ன தூக்கி வச்சு கொஞ்சமா சொல்ற. ஏண்டி அப்படி என்ன பண்ண என் பொண்ணு? இங்க பாரு ஜெயந்தி, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராத சொல்லிட்டேன். ஊரெல்லாம் வம்புழுக்க வச்சுட்டு இந்த ஊர்ல வம்புழுத்தது பார்த்தாதுன்னு வெளியூர்ல இருந்து வந்த பசங்கள்ட்ட போய் வம்புழுத்திருக்காங்க. ஏண்டி அந்த பசங்க என்னடி பண்ணானுங்க அப்படி? அம்மா, எதுவுமே தெரியாம கத்தாதீங்க என்ன? பாரு பாத்தி, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருவிய, பெத்த அம்மான்னு கூட பார்க்காம எப்படி கத்தி பேசுறா பாரு. அப்படியாப்பட்ட அந்த திமிரு எடுத்த அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ராணி, என்னடி பேசிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் நம்ம பிள்ளைங்களே குறை சொல்லிட்டு இருக்க. அந்த பயலும் என் பொண்ணுங்க மேல சேரடிச்சதுனாலதான் என் பொண்ணுங்களும் அவனுங்க மேல சேரடிச்சிட்டு வந்திருக்காளுங்க. இதுல என்ன நீ அப்படி தப்ப கண்டுபிடிச்சிட்ட? இங்க பாரு ஜெயந்தி, அவளுக்கு எல்லா விஷயத்திலும் செல்லம் கொடுக்கறது நீ தான். அதுலயே அந்த சைடு நிக்கிறா பாரு, பெரிய சைஸ் வம்புனி. அம்மா, என்னம்மா எப்ப பார்த்தாலும் என்னையே திட்டிட்டு இருக்கீங்க? அப்படி நான் யாருக்கிட்ட போய் வம்பிழுத்தேன்? வம்புனிங்கிறீங்க. எது யாருக்கிட்ட வம்பிழுத்தியா? நீ முதல்ல யாருக்கிட்ட வம்பிழுக்காம இருக்கேன்னு சொல்லிடி பாப்போம். ஊர்ல உள்ளவங்க, தெருவுல உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் வம்பிழுத்து வச்சிருக்க. இந்த தெரு பார்த்தாதுன்னு பக்கத்து தெரு, அதுக்கு அடுத்த தெருன்னு லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. மீரானு உன் பேரை எடுத்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க. ஏண்டி, என்னைக்காவது ஒரு நாளாச்சும் பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்க ஒடக்கமா அடங்கி இருக்கியாடி நீ? எப்படிமா யார் எது சொன்னாலும் அப்படியே காதுல வாங்கி வாங்காத மாதிரி வரணுமா? வாய பத்தி அதுக்கு? ஏன் ஜெயந்தி, இதெல்லாம் நீ கேட்கவே மாட்ட. ராணி, நம்ம பிள்ளைங்களா இவ்வளவு தைரியமா இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. ஒவ்வொரு வீட்லயும் போய் பாரு, தொட்ட 90 பிள்ளைங்களா அழுதுட்டு உட்காந்துருக்கோம். ஆனா ஏன் பொண்ணுங்களாம் அப்படி கிடையாது. எவனாவது வந்து இவளுகளை 2 வார்த்தை பேசினா இவளுக்கு 5 வார்த்தையா சேர்த்து பேசிட்டு வருவாளுங்க. அந்த அளவுக்கு தைரியமா என் பொண்ணுங்க வளர்ந்துருக்காளுங்க. அத நினைச்சு சந்தோஷப்படுவியா? வாயாடி அது இதுன்னு பிள்ளைய போட்டு கரிச்சு கொட்டுறான். அப்படி சொல்லுங்கம்மா. அதான் இவ்வளவு உசுப்பேத்தத்துக்கு வெள்ளதெல்லாம் ஆள் வர வேண்டாம், நீ மட்டும் போதும். இன்னைக்கு யார் வீட்டு பசங்கள்ட்ட வம்பிழ்த்தாளுங்கன்னே தெரியல, அதுவும் வெளியூர்ல இருந்து வந்த பசங்க. இன்னைக்கு வேற அந்த அஞ்சம்மா வீட்டுக்கு தான் விருந்தாடி வரதா சொல்லிட்டு இருந்தா.
ஒருவேளை இவளுக்கு வம்புத்த பசங்க மட்டும் அஞ்சம்மா வீட்டுக்கு வரவனுங்களா இருந்தானுங்கன்னு வை, அவளதான் சாயந்தரமே 7:30 எழுத்துக்கிட்டு வீட்டு வாசல்ல வந்து நிப்பா. இங்க பாரு ஜெயந்தி, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வை, கண்டிப்பா நான் யாருக்கிட்டயுமே பேச மாட்டேன், நீ தான் பேசிக்கணும். சரிடி, அப்படி ஏதாவது வந்தா நான் பாத்துக்கிறேன். இப்போ சரி, அதான் வம்புழுக்கிற வேலையெல்லாம் பார்த்தாச்சுல, போ. சஞ்சனா அங்க தனியா வேலை பார்த்துட்டு இருப்பா. சீக்கிரமா 2 பேரும் பானம்மா வீட்டுக்கு போங்க. ஐயோ ஷைலு, இத நான் மறந்து போயிட்டு பாரு. சீக்கிரமா வாடி போலாம், அவ தனியா வேலை பார்த்துட்டு இருப்பா. போலாண்டி. ஆமா, நானும் எவ்வளவு தேடிட்டேன், பாட்டியை காணும். வாட் விக்ரம், பின்னாடிலாம் தேடி பாத்தியா இல்லையா? தேனம்மா, ஆனா காணும். கிரண், உன்னை லெஃப்ட் சைட் பார்க்க சொன்னேன், பாத்தியா? பாத்தாத்த, ஆனா பாட்டியை காணும். என்னடா எங்கேயுமே காணும்னா எங்க போயிருப்பாங்க? ஆமா, மேபி ஐ திங்க் தோட்டத்துக்கு எதுவும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாத்த, எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி, அப்ப நீங்களா போய் உள்ள உட்காருங்க, நான் போய் தோட்டத்துல பாத்துட்டு வரேன். இல்லம்மா, நீங்க இருங்க, நானே போய் பாத்துட்டு வரேன். இல்ல விக்ரம், நீங்களா இருங்க, நானே போய் பாத்துட்டு வரேன். இல்லத்த, எதுக்கும் உங்களுக்கு தேவையில்லாத சிரமம், நாங்களே போய் பாத்துட்டு வரோம். கிரண், அதான் நான் சொல்றேன்ல, உள்ள போங்க. சரித்த. தோட்டத்துலயும் தேடி பாத்துறோம், ஆனா ஆளே காணும். அத்த அத்த, அம்மாடி நீலாம்பரி, இவ்வளவு நேரமா எங்கத்த போயிருந்தீங்க? இங்கதாம்மா, பக்கத்துல ஒரு கோவில் வரைக்கும் போயிருந்தேன். கோவிலுக்கு போயிருந்தீங்களா? நான் கூட நீங்க எங்க தோட்டத்துக்கு போயிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்லம்மா, அடிக்கிற வெயிலுக்குலாம் எங்க இந்த தோட்டத்துக்கு போறது? ஆமா நீலாம்பரி, நீ மட்டும் தான் வந்திருக்க, எங்க என் பேர பிள்ளைலாம்? எல்லாரையும் வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கேன், போய் பாருங்க. அப்படியாமா, என் பேர பிள்ளைங்க எல்லாருமே வந்திருக்கானுங்களா? ஆமாத்த, கிரண் கூட வந்திருக்கான். அம்மாடி, நீ என்னமா சொல்லிட்டு இருக்க? கிரண் வந்திருக்கானா? அப்ப நீலாம்பரி நிரஞ்சனையும் கூட்டிட்டு வந்திருக்கியா? இல்லத்த, கிரணை மட்டும் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏமா, ஏன் நிரஞ்சன் வரல? ரூபி தான் விடலையா, இல்ல அவனுக்கே வரதுக்கு விருப்பம் இல்லையா? இல்லத்த, நிரஞ்சன் ஊர்லயே இல்ல, அவன் ஒர்க் விஷயமா ஆஸ்திரேலியா போயிருக்கான். மேபி நெக்ஸ்ட் மந்த்ல தான் வருவான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியாமா, சரி சரி. சரிமா, ரொம்ப வெயில் அடிக்குது, நீ உள்ள வா. வாங்கத்த போலாம். மச்சான், என்ன மச்சான் வீட்டுக்குள்ளே வெயில்ல அடிக்குது? டே கிரண், வில்லேஜ் ஹவுஸ்லாம் அப்படிதான்டா இருக்கும். அது எப்படி மச்சான், நம்ம வீட்ல எல்லாம் மார்னிங் ஃபுல்லா லைட் எரியும், அப்பயும் இருட்டா தான் இருக்கும். ஆனா நம்ம பாட்டி வீட்டை பாருங்க, லைட்டே இல்லாம வீடு ஃபுல்லா பிரைட்டா இருக்கு. ஆமாண்டா, லைட் வெளிச்சத்தை விட இது ரொம்பவே சூப்பரா இருக்கு. மச்சான், எனக்கெல்லாம் பேசாம இங்கேயே செட்டில் ஆகலாமான்னு தோணுது. பாருடா, இங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க வரதுக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப என்னடா இங்கேயே செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா? ஆமா மச்சான், உண்மையே சொல்லணும்னா இங்க வர வரைக்கும் இங்க வரதுக்கான விருப்பமே இல்ல. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு வாரம் கூட இங்கே தங்கலாம் தான் தோணுது. தோணும்டா தோணும். அப்படி ஒரு வாரம் இங்கே தங்கணும்னா வேலையெல்லாம் யார் பாக்குறது? சரி மச்சான், அப்ப எத்தனை நாள் தான் இங்க தங்க போறோம்? தெரியலடா, நாளைக்கு தான் மேரேஜ், மேபி 2 days இருப்போம்னு நினைக்கிறேன். என்ன மச்சான், 2 days தானா? ஐ திங்க் 2 daysங்கிறதே அதிகம் தான். சொல்ல முடியாது கிரண், நாளைக்கே மேரேஜ் முடிஞ்சுதான் அம்மா கிளம்ப சொன்னாலும் சொல்லுவாங்க. மச்சான், இந்த ஊருக்கு வந்தோடனே முடிவு பண்ணிட்டேன் மச்சான், இந்த ஊரை சுத்தி பார்க்காம போகவே கூடாதுன்னு. சோ இன்னும் 2 நாள் மட்டும் அதுக்கிட்ட பர்மிஷன் வாங்குங்களேன். அப்பா சாமி, இந்த விளையாட்டுக்குலாம் நான் வரலப்பா. என்னால அம்மா கிட்ட பேச முடியாதுடா. என்ன மச்சான், நீங்களே போய் பேசுறீங்க? நீங்க சொன்னா அத்தை கேட்பாங்க தானே? எது, நான் சொன்னா அம்மா கேட்பாங்களா? இப்பெல்லாம் யாரா சொன்னா உனக்கு? வேற யாரு? ரோஹித் தான் சொன்னான். அதானே பார்த்தேன், நிர்மல்லாம் அப்படி சொல்ற ஆள் கிடையாது. டேய், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா, அவனுங்கள மாதிரிதான் நானும். அம்மா என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் நடக்கும். உனக்கே தெரியல அம்மா பத்தி? நல்லாவே தெரியும் மச்சான். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் அம்மா கிட்ட போய் 2 days பர்மிஷன் கேட்க சொல்ற. தெரியும் மச்சான், ஆனா கேட்டு பாக்கலாம்ல. இப்பதான் புதுசா வில்லேஜுக்குலாம் வந்திருக்கோம். அட்லாஸ்ட் ஒரு 2 days இருந்து சுத்தி பார்த்துட்டு போனா தானே மச்சான் நல்லா இருக்கும். எனக்கும் ஆசையா தான்டா இருக்கு. ஆனா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இருங்க மச்சான், ரோஹித்தும் நிர்மலும் வரட்டும், அத்தை கிட்ட கேட்கலாம். சரிடா, அவனுங்களும் வரட்டும், கேட்டு பார்க்கலாம். சரி மச்சான், நீங்க போய் ஃப்ரெஷ் ஆகுங்க. சரிடா, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு ஹாலுக்கு வா. சரி மச்சான். பரவாயில்ல, பாட்டி ஒரு ஆள் இருந்து இவ்வளவு பெரிய வெட்டி கிளீனா வச்சிருக்காங்க. ஷட், ஊருக்கு வந்த முத நாளே போய் பொண்ணுங்கிட்ட போய் அசிங்கப்பட்டு வந்திருக்கோம். ரோஹித், அவளுகளை சும்மாவே விடக்கூடாது. நம்ம கிட்ட ஏண்டா வச்சுக்கிட்டோம் அவளுக்கு நினைக்கிற வரைக்கும் அவளுகளை விடவே கூடாதுடா. இன்னைக்கு அவளுக்கு பண்ண காரியத்துக்கு அவளுக்கு அவ்வளவு ஈஸியெல்லாம் நான் விட மாட்டேன். அவளுக்கு எவ்வளவு திமிருன்னு பாத்தியா? கண்டிப்பா அந்த திமிரா அடக்கி ஆகணும். நம்ம கிட்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்குங்கிறத அவளுக்கு காட்டி ஆகணும். அவன் நம்ம முன்னாடி நிக்கிறதுக்கே பயப்படுவான். இவளுக இவ்வளவு ஈஸியா நம்ம மேல சேர அள்ளி பூசிட்டு போயிட்டாளுங்க. கண்டிப்பா அவளுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். ஷெட், பொண்ணுங்களா அவளுக்கெல்லாம்? கிராமத்து பொண்ணுனா அழகா அடக்க ஒடக்கமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது, இவளுக்கு கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம சிட்டி பொண்ணுங்க எவ்வளவு பரவாயில்ல. அவளுக்கு எவ்வளவு தைரியம். இந்த நிர்மல் பின்னாடி சுத்தாத பொண்ணுங்களே கிடையாது. ஆனா இவ என்ன அவ்வளவு ஈஸியா அசிங்கப்படுத்திட்டா. இதுக்கான பதிலடிய கண்டிப்பா நான் அவளுக்கு கொடுத்தே ஆகணும்டா. டேய் சின்னவனே. வாங்க பாட்டி. டேய், நான் வரதெல்லாம் இருக்கட்டும், நீங்க 2 பேரும் எங்க உளுந்து எந்திரிச்சு வந்திருக்கீங்க? எது, உளுந்து எந்திரிச்சு வந்திருக்குமா? என்ன பாட்டி கலாய்க்கிறீங்களா? என்ன எங்களை பார்த்தா என்ன சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா என்ன? டே நடுவுலனே, என்கிட்ட இருக்கடா கோபப்படுற? பாட்டி அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்? உடம்பெல்லாம் சேரு சகதியமா இருக்கே, அதான் எங்கேயும் உளுந்து எந்திரிச்சு வந்துட்டீங்களோன்னு கேட்டேன். பாட்டி, நாங்களாம் எங்கேயும் உளுந்து எந்திரிச்சு வரல. அப்புறம் எப்படிடா சின்னவனே மேல எல்லாம் சேரா இருக்கு? இது 2 ராட்சசிங்க பண்ண வேலை. அவளுக்கு ராட்சசிங்க மட்டும் இல்ல, சரியான ரவுடிங்க. டேய் இருங்கடா, நீங்க திட்டுறத பார்த்தா ஏதோ பொம்பளை பிள்ளையோட திட்டுற மாதிரி இருக்கு. பாட்டி, அவளுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் பொண்ணுங்கன்னே சொல்லாத. அவளுக்கு எல்லாம் பொண்ணுங்களா? செய் பிசாசுக. டே நடுவுலனே, எதுக்குடா இவ்ளோ கோபப்படுற? என்ன நடந்துச்சு? டேய், உங்க மேலதான் தப்பு இருக்கு. வாட், எங்க மேல தப்பு இருக்கா? பாட்டி, நீ நல்லா யோசிச்சு பாரு. நாங்க அவளுக்கு மேல தெரியாம தான் சேரடிச்சோம். ஆனா அவளுக்கு எங்க மேல தெரிஞ்சுக்கிட்டே சேர பூசிட்டாளுங்க. அடே, அவளுக்கு என்ன வேணும்னா அவங்க மேல சேர பூசினாளுங்க?
நீங்க பண்ண காரியம் அப்படி. இல்ல எனக்கு புரியல, அப்படி நாங்க என்ன பண்ணி தப்பு பண்ணோம்? டே பேராண்டிகளா, நீங்க தெரியாம சேரடிச்ச வரைக்கும் சரிதான். ஆனா அதுக்கப்புறம் போய் அவளுகளை நக்கல் அடிச்சு சிரிச்சதெல்லாம் ரொம்ப தப்புடா. இப்படி எல்லாம் பண்ணா அவளுக்கு சும்மா இருப்பாளுகளா? அதான் அவளுக்கு யாருன்னு அவளுக்கு பங்குக்கு காட்டிட்டு போயிட்டாளுங்க. பாட்டி நீங்க சொல்ற மாதிரி சிரிச்சது தப்புதான், இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்கும் சேர்த்துதான் சாரி கேட்டோம். ஏ சின்னவனே, நீ எப்படி மன்னிப்பு கேட்டிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. நீ கேக்குற அந்த சாரிங்கிற மன்னிப்பெல்லாம் இந்த ஊருக்காரங்கள்ட்ட சொல்லாதடா. இந்த ஊரு பிள்ளைவெல்லாம் வம்புன்னு வந்துருச்சுன்னா முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டாளுங்க. பேராண்டிகளா, இதுக்கப்புறமாவது பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க. பாட்டி நீ என்ன பேசிட்டு இருக்கா? என்ன நாங்க அவளுகளை பார்த்து பயப்படணுமா? அட நடுவுலவனே, நான் உன்னை பயப்பட சொல்லலடா. இந்த பிரச்சனையை இதோட விடுங்கன்னு சொல்றேன். அப்படிலாம் கண்டிப்பா விட முடியாது. அவளுக்கு நாங்க யாருன்னு கண்டிப்பா காட்டி ஆகணும். அப்போ உங்க பாடு திண்டாட்டம் தான்டா. பாட்டி டே சின்னவனே, நான் சொல்றத கேளு. நான் முன்ன சொன்ன மாதிரிதான் இந்த ஊருக்காரிகளாம் பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டாளுங்க. அதனால அவள்கிட்ட மோதாம இருக்கிறது நல்லது. பாட்டி நீ தப்பா சொல்ற. நாங்க ஒண்ணும் அவள்கிட்ட மோதல. அவளுக்கு தான் வாண்டடா வந்து எங்க கிட்ட மோதிருக்காளுங்க. அதுக்கான பதிலடியை நாங்க கொடுக்க வேண்டாம். ஐயா சாமி, உங்ககிட்ட எல்லாம் கடந்து என்னால கத்த முடியாதுடா. இதுக்கப்புறம் உங்க பாடாச்சு, அவளுக்கு பாடாச்சு. இப்ப வாங்கடா குளிக்கிறதுக்கு. பாட்டி அம்மா வந்துட்டாங்களா? அவெல்லாம் எப்பயோ வந்துட்டாடா. வந்துட்டு ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. சரி பாட்டி நகருங்க, சீக்கிரமா குளிச்சுட்டு அம்மாவை போய் பார்க்கணும். போங்கடா போய் குளிங்க. ஐயோ மணி வேற ஆயிட்டு இருக்கு. இன்னும் என்னதான் பண்றாங்களோ தெரியல. ஒருவேளை இங்க வரணுங்கிறதே மறந்துருப்பாளுகளோ. சரி, இன்னும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவளுக்கு வரலன்னா நம்மளே சமைக்க வேண்டியதான். அம்மாடி சஞ்சனா, சொல்லுங்க பாட்டி, ஏதாவது வேணுமா? இல்ல மக்களே, எனக்குலாம் எதுவும் வேண்டாம். நான் உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன பாட்டி சொல்லுங்க. அம்மாடி, நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு என் மருமகளும் என் பேரன்களும் வந்திருக்காங்க. அதனால இன்னைக்கு சமைக்கிறத நிறைய சமைக்கணுமா. ஓ, கெஸ்ட் வந்திருக்காங்களா? சரி பாட்டி, அதுக்கேத்த மாதிரி செஞ்சுக்கலாம். சரி மக்களே, நீ சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை அவங்க கிட்ட என்ன வேணும்னு கேட்டுட்டு சம்மா. சரி பாட்டி. சரி மக்களே. ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பாட்டி கேளுங்க. இல்லம்மா, நாளைக்கு கல்யாண வீட்டுல உனக்கு வேலை இருக்கதா சொன்னாங்க. அதான் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வருவல. அதெல்லாம் நான் கரெக்டா வந்துருவேன் பாட்டி. எங்களால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அங்க வேலையை முடிச்சுட்டு இங்க வந்துருவோம். சரி மக்களே. ஆமா, சைலஜாவும் மீராவி காணோம், எங்க போயிருக்காளுங்க? இல்ல பாட்டி, அவளுக்கு இன்னும் வரவே இல்ல. என்னவா சொல்ற, வரவே இல்லையா? இன்னுமா வராம இருக்காளுங்க? ஆமா பாட்டி, வரும்போது தான் பாத்துட்டு வந்தேன். கல்யாண வீட்ல இருந்து லிஸ்ட் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாளுங்க. லிஸ்ட் கொடுத்துட்டு உடனே தான் வரேன்னு சொன்னாங்க. ஆனா என்னன்னு தெரியல, இன்னும் காணும். சரி மக்களே, எப்படியும் அவளுக்கு வந்தோன்னு தானே சமைக்க ஆரம்பிப்ப. ஆமா பாட்டி, மீராவும் ஷைலும் வந்ததுக்கு அப்புறம் தான் சமைக்க ஆரம்பிக்கணும். அப்ப மக்களே, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும், பண்றியாமா? என்ன பாட்டி உதவி அது இதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன பண்ண சொல்லுங்க, பண்றேன். இல்ல மக்களே, என் மருமகை எப்போதுமே பெரிய ரூம்ல இருந்து பழகிட்டா. அதனால அவளுக்கு நம்ம வீட்டுல இருக்கலே பெரிய ரூமா பார்த்து தான் ஒதுக்கி கொடுக்கணும். அதாமா, அந்த பெரிய ரூம்ல என் புடவை எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து பக்கத்து ரூம்ல அடுக்கி வைக்கணும். அதை மட்டும் அடுக்கி வச்சிருக்கியாமா? சரி பாட்டி, நான் அடுக்கி வச்சிடறேன். சரி மக்களே, நீ வா, நான் அந்த ரூம் காட்டுறேன். சரி பாட்டி, வாங்க போலாம். ஹலோ கஜேந்திரன், கேக்குதா? கேக்குது சார். குட் ஆஃப்டர்நூன் சார். எஸ்டர்டே ஒரு ஃபைல மெயில் பண்ணியிருந்தேன், பாத்தீங்களா? பார்த்தேன் சார். அதுல ஒரு கரெக்ஷன் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, அந்த கரெக்ஷனை கிளியர் பண்ணி நாளைக்குள்ள அந்த ஃபைல மூவ் பண்ணுங்க. ஓகே சார், கண்டிப்பா நாளைக்குள்ள மூவ் பண்ணிடலாம் சார். சரி ஓகே, இன்னைக்கான ஷெட்யூல் எப்படி போயிட்டு இருக்கு? இட்ஸ் குட் சார், நல்லதான் சார் போயிட்டு இருக்கு. ஓகே, சைட் வே செட்டிங் எத்தனை பேர் போயிருக்காங்க? 4 பேர் போயிருக்காங்க சார். ஓகே, எல்லாருமே இன்னைக்கு பிரசன்ட் தானே? ஷே சார், இன்னைக்கு ஆல் பிரசன்ட் சார். இன்னைக்கு ஒரு மெயில். ஹலோ சார். சார் கேக்குதா? இது என்ன திடீர்னு கொலுசு சத்தம்லாம் கேக்குது? இந்த வீட்டுல பொண்ணுனா பாட்டி அம்மா மட்டும்தான். ஆனா அம்மாவுக்கு இந்த மாதிரி சத்தம் வர கொலுசு எல்லாம் போட்டாலே பிடிக்காது. தென் பாட்டி எல்லாம் கொலுசு யூஸ் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. ஹலோ விக்ரம் சார், கேக்குதா சார்? கேக்குது கஜேந்திரன். அதான் சார், நீங்க தான் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு மெயில் பண்ணிருக்கேன், அதை கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் சார். இந்த சவுண்ட் வேற என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. சார் நான் மெயில செக் பண்ணிட்டேன் சார். இதுல டேட்டா கலெக்ஷன் தப்பா இருக்கு சார். சார் விக்ரம் சார். சார் கேக்குதா சார்? கஜேந்திரன், நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ சார். அப்படி இந்த கொலுசு சத்தம் எங்க இருந்து வருது? விக்ரம், அதான் இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணி தெரியுதுல. பேசாம போய் பார்த்துட்டே வந்துரு. என்னது, இந்த வீட்டுல பாட்டி மட்டும் தான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பாட்டியை தவிர நிறைய பேர் இருப்பாங்க போலயே. பட் மார்னிங் பார்க்கும்போது இந்த பொண்ணு இங்க இல்லையே. அப்ப யாரா இருப்பா? பேசாம கேட்டலாமா? இல்ல விக்ரம், இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாது. இருந்தாலும் விக்ரம், இந்த கொலுசு சவுண்ட் தானே உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. சோ கண்டிப்பா அவ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஆனா இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கோவப்படுவாங்க. சோ என்னடா சோ? அந்த கொலுசு அதை கேட்டு தானே இவ்வளவு தூரம் வந்த. அப்ப அந்த கொலுசுக்கான சொந்தக்காரையை பார்க்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? டே விக்ரம், என்னடா இப்படிலாம் திங்க் பண்ணிட்டு இருக்கா? அவ மூஞ்சி பார்த்தா உனக்கு என்ன கிடைக்க போகுது? பேசாம நம்ம போய் வேலையை பார்க்கறது தான் பெட்டர். காத்தடமே பதியாது கடல் தீவ அவள்தான் அதன் வாசனை மணரில் இது யாரோடது? பேசாம பாட்டியை கூப்பிட்டு கொடுத்துடலாமா? ஷேயா பெரியவனே, டே பெரியவனே, சிவனுக்கு என்னாச்சு? கூப்பிட கூப்பிட காதுல வாங்க நின்னுட்டு இருக்கான். ஷேயா பெரியவனே. சொல்லுங்க பாட்டி. ஷேயா பெரியவனே, எவ்வளவு நேரமா கூப்பிட்டேன், இப்பதான் கால வந்துச்சு உனக்கு. சாரி பாட்டி, நான் வேற ஒரு யோசனையில இருந்தேன், அதனால தான் கேட்கல.
ஓ அப்படியாயா, சரி சரி. நாளைக்கு கல்யாணத்துக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியது இருக்கியா, அதான் கொஞ்சம் கடத்தூர் வரைக்கும் என்ன கூட்டிட்டு போவியா? இதுல என்ன பாட்டி இருக்கு, கண்டிப்பா கூட்டு போறேன். சரியா, நீ போய் கொஞ்ச நேரம் தூங்கு, நான் சாப்பாடு ரெடியானதும் உன்னை எழுப்புறேன். பாட்டி ஒரு நிமிஷம். சொல்லியா பெரியவனே? இல்ல இந்த வீட்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா, இல்ல வேலை பக்கத்துக்கு யாராவது இருக்காங்களா? நான் மட்டும் எப்படியா எல்லா வேலையும் பாக்குறது? அதெல்லாம் வேலை பக்கத்துக்கு ஆள் இருக்காங்க. தோட்ட வேலைக்கு தனியா ஆள் போட்டு வச்சிருக்கேன். இல்ல பாட்டி, நான் தோட்டத்தை பத்தி கேட்கல. இந்த வீட்ல வேலை பார்த்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஆள் வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாயா, 3 பொண்ணுங்க இருக்காளுங்க. ஆனா அவளுகளை நான் வேலைக்கெல்லாம் வைக்கல. அவளுக்கு 3 பேருமே எனக்கு சொந்த பேத்தி மாதிரி தான். 3 பொண்ணுமே தங்கமான பொண்ணுங்க. சொல்ல போனா எனக்கு இத்தனை வருஷமா துணைக்கி இருக்கிறதே அவளுக்குதான். வாட், பொண்ணுங்களா? ஆமாயா, அவளுக்குதான். இத்தனை வருஷமா இந்த கிழவிக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு நல்லா பாத்துக்கிறாளுங்க. ஓ, அப்ப இந்த இயரிங்க்கு சொந்தக்காரி இந்த 3 பொண்ணுங்கள ஒருத்தி தான். சரி பாட்டி, வேலைக்கு ஆள் வைக்கிறீங்க, இதுக்காக வயசு பொண்ணுங்களை வச்சிருக்கீங்க? ஏயா விக்ரமே, நான் வேலைக்கெல்லாம் ஆள் வைக்கலையா. இப்பதானே சொன்னேன், அவளுக்கு எனக்கு பேத்தி மாதிரி. எனக்கு நான் தனிமையில இருக்கதே தெரியாத அளவுக்கு என்ன பத்திரமா பாத்துப்பாளுங்க. 3 பொண்ணுங்களுமே ரொம்ப நல்ல பொண்ணுங்கயா. சரி பாட்டி, நீங்க போங்க, நான் அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன். சரியா பெரியவனே, நீங்க போய் தூங்க என்ன? சரி பாட்டி. அப்ப இந்த 3 பொண்ணுங்கள ஒருத்தியோட தான் இந்த இயரிங். பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். 3 வயசு பொண்ணுங்க, எந்த ஒரு ஆதாயமும் இல்லாம பாட்டி இத்தனை வருஷமா பாத்துட்டு இருந்திருக்காங்க. பரவாயில்ல, வில்லேஜ் பொண்ணுங்களா ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. ஓகே, இந்த இயரிங்கோட சொந்தக்காரி யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு நம்மளே கொடுத்துடலாம்.